அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2024 ஆண்டை காண செய்த தேவன் இந்த கடைசி உயிர்த்தெழுந்த நாளிலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா. சகோதர சிநேகம் ஆமா நிலைத்திருக்க கடவுள். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரருடைய சிநேகமும் நிலைத்திருக்கணும். ஒரு தாய் பிள்ளைகள் பெற்றெடுத்த சகோதரருடைய சிநேகமும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. மாம்ச வழியான சகோதர சிநேகமும் நிலைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய சிநேகமும் நிலைத்திருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. கண்ட சகோதரனிடத்தில், கண்ட தாயின் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாதவன், கண்ட சபையின் பிள்ளைகளோடு அன்பு கூறாதவன், கண்ட ஊழியக்காரரோடு அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. இந்த செய்திகளை எல்லாம் கேட்கிற பிள்ளைகளுக்கு நானும் ஒரு சகோதரன் தான். அல்லேலூயா. அப்ப என்னிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். நான் உங்களிடத்துல அன்பு கூறுகிறது போல நீங்கள் என்னிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, யாத்திரா புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது மோசேயோட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது அடியனோடு பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் வந்த நாவு உள்ளவன். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் மோசேயோடு பேசுகிறார். எகிப்திலே அடிமையாயிருக்கிற ஜனங்களை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கேட்டுட்டு சொல்றான். என்ன சொல்றாரு? நான் திக்குவாயும் வந்ததான் உடையவன், அங்க போய் திக்கி திக்கின்னு சொன்னா சரி வராது அப்படின்னு. அல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்குனவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? செவிடனையும் ஊமையனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் எல்லாவற்றையும் உண்டாக்குனது யாரு? நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து ஆமா நீ போப்பா, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு. அப்ப ஆண்டவர் மோசேக்கு வாயோடு இருந்து போதித்தால் அங்க திக்கவும் செய்யாது, மந்தமாகவும் இருக்காது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகலும். எவ்வளவு சொன்னாலும் மோசே சாந்த குணம் உள்ள மனுஷனா இருந்த போதிலும் கூட ஆண்டவரோடு நிறைய பேசுகிறான். அல்லேலூயா. இதெல்லாம் நீ சொன்னதுக்கு அப்புறமும் நீர் யாரை அனுப்ப சித்தமாய் இருக்கிறீரோ அவனே அனுப்பு.
அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவனாகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் அருளும். உன் சகோதரனாகி ஆரோன், லேவியனாகி ஆரோன் என்ன செய்கிறான்? உன்னை சந்திக்க நான் சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். அல்லேலூயா. பார்வோனின் குமாரத்தின் மகனாய் இருந்த மோசே எகிப்திலேதான் ஒரு சகோதரனை அடித்தவனை எகிப்தியனை அடித்து கொலை செய்து மணல்ல என்னஞ்சான் புதைந்து போடும். மறுநாள் 2 எபிரேய சகோதரர்கள் சண்டை போடும் போது, நீங்க எபிரேயர்களா இருக்கிறீங்க, சகோதரர்களா இருக்கிறீங்க, சண்டை போடலாமான்னு கேட்ட போது, நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல எங்களையும் கொண்டு போடுவாயோ என்று கேட்டதும் இந்த காரியம் ஊர்வலருக்கு தெரிஞ்சு போச்சுது. இது பார்வனுக்கு அரசனுக்கு தெரிந்து போனால் நம்ம என்ன பண்ணுவார்? ஆமா, கொலை செய்து போடுவார் என்று சொல்லி பயந்து அவன் ஓடி போகிறான். அல்லேலூயா. அவன் அப்படியே போய் மீதியான் தேசத்திலேயே போய் அங்கே என்ன செய்கிறான்? அங்க ஆடு மேய்க்கிற வேலை செய்யறான். அப்ப ஆடு மேய்க்கும்போது நல்லா இருந்தவன் 40 வருஷம் என்ன செய்கிறான்? அப்ப ஆடு மேய்க்கும்போ அவன் ட்ரூன்னு சொல்லி அவன் நாக்கு என்ன ஆயிடுச்சுது? மந்த நாவும் திக்குவாயுமா மாறி போச்சு. அதனாலதான் இப்ப சொல்லுகிறான், மந்த நாவும் திக்குவாயும். எவ்வளவு சொன்னாலும் கேட்காதனாலும் சொல்றார், உன் சகோதரன் நல்லா பேசுகிறான், உன் வாயிலும் அவன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். அல்லேலூயா. நான் அவனுக்கு எப்படி இருப்பேன்? நான் உன் வாயிலும் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பான். அல்லேலூயா. இப்படி சகோதர சிநேகம் பாருங்க. சகோதரன் மோசே ஆரோனுக்கு எப்படி இருப்பாரா? தேவனாயிருப்பாரா. ஆரோன் எப்படி இருப்பாரா? வாயாக இருப்பாரா. அப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாயாகவும் தேவனாகவும் ஒருவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வாயாகவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஒருவர். அல்லேலூயா. இதை நாம் மறந்து போக கூடாது. நாம் சண்டை போடுகிறவர்களாக எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறவர்களாக எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியிலே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு எல்லா வருஷத்தின் கடைசியிலையும் நினைவுக்கு வருகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான், நான் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சகோதரிடத்திலே காண்கிற சகோதரிடத்திலே அன்பு கூறாமல் நாம் ஒருவர் இருந்தோ வந்தால் நாம் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம். மரணம் என்ன மரணம்? ஆள் உயிரோட தான் இருக்கிறோம், ஆனா மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆதாமோடு ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்?
இந்த தோட்டத்தில் உள்ள விருஷத்தின் கனியை எல்லாம் நீ புசிக்கலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஹல்லேலூயா. அப்போ அவன் அந்த மரத்தின் விருஷத்தின் கனியை புசித்தான். அவன் மனைவியும் புசித்தாள். இப்ப தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டவர்கள் பயந்து ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மரணம் சகோதரத்தில் அன்பு கூறும் போது மாத்திரம் அந்த மரணம் நம்மை விட்டு விலகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்தை விட்டு விலை சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன், ஆமா, இன்னைக்கு நிறைய பேரு சொல்லுவாங்க, செத்தாலும் அவன் ஏன் பணத்தை கூட என்ன செய்யக்கூடாது. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களும் அப்படிதான். தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளானாலும் சரி இப்படி சொல்லுவாங்க, அவன் நான் செத்தாலும் எனக்கு சரீரத்தை என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாது. அப்போ நீ மரணத்திலே இருந்து மரிக்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப உனக்கு முதலாம் உயிர் தழுதல் என்ன இருக்காது, வாங்கிறது. சகோதரனை குறித்து இப்படி ஆகி சொல்லுகிறது. நாம செத்து போனாலும் கூட ஏன் பணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிய. அப்ப நீ சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவனா, இயேசுவை அறிந்த கிறிஸ்தவனா, இயேசுவின் வார்த்தையை அறிந்த கிறிஸ்தவனா? ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒருவர் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க. சகோதர சிநேகம் இல்லைன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் மரித்த அந்த மரணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும், எவ்வளவுதான் சோத்திரம் பண்ணாலும், எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும் என்ன செய்யாது, அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே சகோதர சிநேகத்துல ஒருவர் ஒருவர் எப்படி இருக்கணும், பட்சமாய் இருக்கணும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணும், பட்சமாய் இருக்கணும். உனக்கு ஒரு சகோதரனாட்ட ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது உனக்கு என்ன செய்யணும், வலிக்கணும். அதுதான் ஒருவர் பட்சமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சகோதர சிநேகத்திலே பட்சமாக இருக்க வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர். ஆமா, உலக காரியங்களிலே உலக கதை அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சகோதர சிநேகத்தை குறித்து நிறைய கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அதை இப்போ சொல்லி உணர்த்த முடியாது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உனக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் ஏழி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை தந்து. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எப்படி இருக்கிறான், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் கோபம். சின்ன பிள்ளைங்க, ஒரு 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அடிக்கடி சண்டை போட்டு கொள்வாங்க.
அதுல ஒரு நியாயமும் இருக்காது. அல்லேலூயா. அப்புறம் அவங்க அம்மா அப்பா அப்படியே சமரசம் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப பிள்ளைங்க ஆனதுனால அப்படி இருக்கு. ஆனா வளர்ந்தவங்க எல்லாம் ஞானசானம் எடுத்த கிறிஸ்தவங்க எல்லாம் நியாயம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயத்தில் அப்படி கோவித்துக் கொண்டால் நியாய தீர்ப்புக்கு ஏதோ ஆயிருப்பான். நான் முதல்ல உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக இருக்க முடியாது, பாக்கியவனாகவும் பரிசுத்தவனாகவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. தன் சகோதரனை வீடன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவார். காரணம் இல்லாம கோவிந்து கொள்ளக்கூடாது. வீணனே என்று சொல்லக்கூடாது, மூடனே என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு யார வேணுங்களும் லூசும்பாங்க, கிறுக்கும்பாங்க, பைத்தியம்பாங்க. அவங்கவுங்க இருக்கிற ஊருக்கு லாங்குவேஜ் கேட்டபடி திட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் கோவித்துக் கொள்ளக்கூடாது, வீணனே என்று சொல்லக்கூடாது, மூடனே என்று கூட என்ன செய்யக்கூடாது, சகோதரர்களை சொல்லக்கூடாது. ஆகையால் நீ பதிவிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரு உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுறுவாயாக. இப்ப எல்லாரும் காணிக்கை போடுங்க, எழுந்து என்று ஒரு பாட்டு பாடும்போது காணிக்கை போடுங்க அப்படின்னு போதகர் சொல்றார். நீங்க கொண்டு வந்தத பையிலையோ இல்ல காணிக்க பெட்டியிலையோ போடுவீங்க, டப்பாலையோ ஏதோ. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுங்கன்னா, அங்க காணிக்க போடுறதற்கு நீ உன் கையை அப்படியே காசோட எடுக்கும் போது உன் சகோதரத்துல ஒரு குறை உண்டு கண்டால், அல்லேலூயா, காணிக்கை போட கூடாது. நீ உன் சகோதரத்துல போய் என்ன செய்யணும், ஒப்புரவாக வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் தான் வந்து என்ன செய்யணும், காணிக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும், சகோதர சிநேகம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும், இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்கள் மாயமற்ற, மாயமான சகோதர சிநேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைச்சா என் மனைவி என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. இது மாயமான சகோதர சிநேகம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியா. ஆவியினாலே சத்தியத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கணும். ஆத்மா சுத்தம் இருக்கு. ஆத்மா சுத்தமா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சுத்த இருதயத்தோட ஒரு ஊக்கமாய், இருதயம் சுத்தமாய் இருக்கு. சகோதரனை சிநேகிக்கிறதுல இருதயம் எப்படி இருக்கணும், சுத்தமாய். இல்லைன்னா காண்கிற சகோதரத்துல சுத்தமாய், காண்கிற சகோதரத்துல சுத்தமாய் அன்பு கூற இல்லைன்னா காணாத தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது. அப்ப அந்த காணாத தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமா, இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. சகோதரன் எல்லா காலத்திலும், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் என்ன ரொம்ப உயர்வா நாம எல்லாம் நினைக்கிறோம். அல்லேலூயா.
சிநேகிதனுக்காக என்னெல்லாமோ இந்த உலகத்துல செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? ஆனா இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன். சிநேகிதன் சிநேகித்து கொண்டே இருப்பான், சிநேகம் இருக்கும். ஆனா கையில ஒண்ணும் இல்லைன்னு அவன் என்ன செய்வான்? இல்லைன்னு சொல்லுவான். ஆனா இடுக்கண் வரும்போது உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதுதான் சகோதர சிநேகம். அல்லேலூயா. இடுக்கண்ணில் உதவி செய்யணும். உபத்திரவத்துல, துன்பத்துல, வேதனையில, ஒரு நோயாளியா இருக்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில உபத்திரவப்படும் போது சகோதரனுக்கு உதவி செய்யணும். அதான் இடுக்கண்ணில் உதவி செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 13:7 ஆபிரகாம் உடைய சகோதர சிநேகத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அதேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நான் சகோதரன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை, வாக்குவாதம் எல்லாம் வந்தது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் மந்தை மேய்ப்பர்களுக்கு என் மந்தை மேய்ப்பர்களுக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறாலும் சகோதர சிநேகம் இங்கே தடைபடுகிறார். மேய்ப்பர்கள் சண்டை போட்டாலும் சகோதர சிநேகம் என்ன ஆகிறது? இல்லாமல் போகிறது. அதனால சொல்லுகிறார், உன் மேய்ப்பர்களுக்கு என் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அல்லேலூயா. உன் மேய்ப்பர்களுக்கும் என் மேய்ப்பர்களுக்கு சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்களா இருக்கிறோம். நீ இடதுபுறம் உனக்கு மந்தையை மேய்ப்ப போறியா? இடதுபுறம் போ, நான் வலதுபுறமாய் போகிறேன். அல்லேலூயா. இல்ல நீ வலதுபுறமாய் உன் மந்தையை மேய்க்க போகிறாயா? போ, நான் இடதுபுறமாய் போகிறேன். நாம சகோதரர்கள். இப்படி விட்டு கொடுக்கிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் காணாத தேவனை அவர்கள் செய்ய முடியாது. காணாத தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. அடுத்து பாருங்க, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் மட்டும் ஊர் மட்டும் தான் என்ன ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் திறந்து சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அல்லேலூயா இடுக்கண்ணில் உதவுவே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்தை என்ன சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள் என்று கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஆயுதம் பிடிக்கத்தக்க 318 ஆட்கள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் கூட்டிட்டு
தானும் ஆளும் ஒரு பக்கமாய் பிரிந்து போய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. அவ்வளவு சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக தான் என்ன நடந்தது? லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம், சண்டை வந்தது. நம்ம ஆளுங்கன்னா பாரு, நம்ம மேய்ப்பர்களுக்காக கூட நம்ம வேலைக்காரன் கூட அவன் சண்டை போட்டான். அவன் முகத்துல என்ன செய்ய முடியாது. ஆனா ஆபிரகாம் தன் வீட்டிலே இருந்த வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறான். லோத்துக்கு எதிராளியானவர்களோடு யுத்தம் பண்ணுகிறான். தன் சகோதரன் ஆகிய லோத்தை மீட்டுக் கொள்ளுகிறான். அவருடைய பொருட்களை மீட்டுக் கொள்ளுகிறான். வீட்டில் இருந்த எல்லா ஸ்திரீகளையும் ஜனங்களையும் என்ன செய்கிறான்? மீட்டுக் கொள்ளுகிறான். இடுக்கண்ணில் உதவுவே. அப்ப ஆபிரகாம் தன் சகோதரனுடைய இடுக்கண்ணில் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நாமும் இப்படியாக என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அடுத்து வாசிக்கும் போது பாருங்க, 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாக என்றான். அல்லேலூயா. துன்மார்க்கனையும் நீதிமானையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. அவர் தேவதூதர்களோடு பேச தொடங்குகிறார். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரனுக்காக. அதற்கு கர்த்தர், நான் சோதனையில் 50 நீதிமானை கண்டால். ஆமா, லோத்து சோதோமில போய் குடியிருக்கிறார். ஆண்டவர் சோதோமை அழிக்க தீர்மானம் பண்ணி கிளங்கி வந்துட்டார். இப்ப தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறார். சோதோமிலே 50 நீதிமானை கண்டால் நான் சோதோமை என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அடுத்த வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றான். அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் 50 இருந்தாலும் சரி, 45, 40 அப்படி குறைத்து ஆபிரகாம் பேசுகிறார் தூதனோட. அல்லேலூயா. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 30 நீதிமான்களை நான் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன். தன் சகோதரனுக்காக ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அல்லேலூயா. அப்போ சகோதரனுக்காக பேச துணியணும். தேவனுக்கு கோபம் வந்து என்னை அடிச்சு கொண்டாலும் அதான் சொல்றார், இன்னும் நான் பேச துணிந்தேன். 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன்.
10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாரோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த சோதோம் பட்டணத்தை நாம் என்ன செய்கிறதில்லை, அழிப்பதில்லை என்றார். ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன். அப்ப சகோதரனுக்காக ஆண்டவரோடு எவ்வளவு பேசுகிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பருந்த பண்ணுங்கள். நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை, அல்லேலூயா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. சகோதரர்களே, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சகோதரரே, சகோதரனுக்கு நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில், ஆமா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சகோதரனுக்கு சகோதரிக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நன்மை செய்வது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கடமையாகவும் ஒரு கட்டளையாகவும் நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை, அது கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்றணும். அடுத்தபடியாகி பார்க்கும் போது 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமா இருக்கிறது. அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம், அது எண்ணிக்கொள்ள முடியாதனால்தான் எத்தனை எத்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? எந்தெந்தைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இருக்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. 1 பேரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் கனம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள், ராஜாவை கனம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சகோதரத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம். எலியாவின் குமாரனாகிய யோவாப்
இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலே செய்து தன் கால்களில் படிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியுடனே நீ செய்து அவனுடைய நடைமேல் சமாதானமாய் பாதாளத்தில். ஆமா, இங்க பாருங்க, செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேல் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அருகிலுள்ள கச்சையிலும் வடிய விட்டானே. ஹல்லேலூயா. இங்கே யோவாப் தாவீதுக்கு ஒரு நல்ல சேனை தளபதியாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அவனிடத்துல சகோதர சிநேகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால அப்னேரும் அமாசா என்ற அவர்களும் உறவுகாரர்கள் தான். அவர்களை தாவீது என்ன செய்கிறான்? தன் படையோடு சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப இவன் தந்திரமாய் 2 பேரையும் என்ன செய்கிறான்? கொலை செய்து போடுகிறான். ஏன் கொலை செய்து போடுகிறான்? இவர்கள் நம்ம அணியில சேர்ந்தால் நம்முடைய பதவி எனக்கு நிறைய பேர் அப்படிதான். அவன் நல்லா இருந்தா எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும்னு சொல்லி சகோதரனுக்கு இடுக்கணில் என்ன செய்வதில்லை? உதவுகிறதில்லை. ஹல்லேலூயா. அதனால இங்கே தாவீது தன் மரிக்கும் காலத்திலே தன் மகன் சாலோமனோடு சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? நீ என்ன செய்யக்கூடாது? ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நடைமையில் சமாதானமாய். அவன் சமாதான காலத்துல யுத்த ரத்தத்தை சிந்தி எனக்கு கெட்ட பேரை உண்டாக்குனபடியினார் நீ அவன் நடைமையில பாதாளத்துல எப்படி இறங்க விடக்கூடாது? அவன் சமாதானமாய் சாகக்கூடாது. அவன் யுத்தியை பயன்படுத்தி அவனை கொல்லு தாவீது தன் மகன் சாலோமனோட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. அதுதான் ஜீவன். இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அங்கே தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 40ஆம் வசனம், மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலுமா நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தார்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தார்கள். அந்நியன் ஆயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டார்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம். வியாதியாயிருந்தேன், என்னை காவலில் இருந்தேன், என்னை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க எப்போ நீங்க பசியா இருந்து நாங்க வந்தோம், உதவி செய்தோம் என்னெல்லாம் ஒன்னொன்னா கேட்கிறார்கள். அதற்குதான் அவர் சொல்லுகிறார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியராகிய சகோதரராகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். சகோதரனுக்கு, ஊழியக்காரனாகிய சகோதரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, உங்கள் தாயின் பிள்ளைகளாகிய உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியராகிய ஒருவர் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போதுதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அங்கே ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க 46 வாசனம். இப்படி அவன் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரர் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். நம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை நமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் யார்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் சகோதரர். ஹல்லேலூயா. அப்ப நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யூதா எழுதின நிருபம், அது ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 9ஆம் வசனத்தின் வாசிக்க. யூதா. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களை போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் தாயினுடைய வழியில் நடந்து இளையாம் கூலிக்காக செய்த பஞ்சகத்திலே விளைந்தபடி போரா எடுத்து பேசின பாவத்து உள்ளாகி கெட்டு போனார்கள். ஹல்லேலூயா. காயின், பிலேயாம், கோரா என்ற 3 பேரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காயினை ஏன் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்? அவன் தன் சகோதரனாகிய ஆபேலை என்ன செய்தான்? கொலை செய்தான். அவர்கள் என்ன காயின், அதுபடி காயினும் பிலேயாமும் கோராவும் என்ன ஆனார்கள்? கெட்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாவிகளாய் போனார்கள். அவர்கள் மரணத்திற்கு பங்கானவர்களாய் மாறி போனார்கள். அதனால சகோதரர் செய்ய என்ன செய்யணும்? நிலைத்திருக்கு. சகோதரனுக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி
நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவராயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். அல்லேலூயா. சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரரே, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்யக்கூடாது, பேசக்கூடாது.